3000 ஏக்கர் விவசாய நிலத்தை வந்து அழிக்க போகிறாங்க. நம்ம ஓசூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தனிநபர் விமான நிலையம் இருக்குது. அடுத்ததாக ஓசூர்லேருந்து 73 கிலோமீட்டரில் கெம்பேகவுடா ஏர்போர்ட் பெங்களூரில். இதுக்கு அடுத்ததான் 129 கிலோமீட்டரில் சேலத்தில் ஏர்போர்ட் இருக்குது. எல்லா ஏர்போர்ட்டுக்கும் நேஷ்னல் ஹைவேவே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 1 ஹவர் இல்லை 2 ஹவர்க்குள்ளே நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போயிடலாம். இருந்தும் பார்த்திங்கன்னா 3000 ஏக்கர் விவசாய நிலங்களை வந்து அழித்து விமான நிலையத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு 70% காய்கறிகளை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதே பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆல்ரெடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 8 சிப்காட் தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்காங்க. வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம பாதி மாவட்டத்தை அழிச்சாச்சு. கனிம வளங்களையும் கொள்ளையடிச்சு இன்னும் பாதியும் அழிச்சாச்சு. மிச்சம் மீதி இருக்கிற விவசாயிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து காய்கறிகளை வந்து சப்ளை செய்கிறாங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து. இதுக்கு அடுத்ததான் இப்போ ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி அமைச்சாங்கன்னா நம்ம ஓசூர் பக்கத்தில் 12 கிராமங்கள், அதாவது விவசாய குடும்பங்கள், இதன் மூலமாக 3000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அவங்க வந்து ஏர்போர்ட் அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு காய்கறிகளுக்காக அடுத்த ஸ்டேட்டில் போய் பிச்சை எடுக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்ணிக்கே போய் நம்ம பிச்சை எடுக்கிறோம். அடிக்கடி நம்ம உரிமைன்னு சொல்கிறோம், அதை வந்து அவங்க கேவலமாக பார்க்குறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா காய்கறிகளுக்கும் நம்ம அடுத்த ஸ்டேட்டில் போய் நம்ம பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். அதனால் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் சரி, பொதுமக்களும் சரி, இதை வந்து நம்ம எல்லோருமே ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து தடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக வளர்ச்சின்னு சொல்லி மொத்தம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் அழிச்சிடுவாங்க. விவசாயத்தில் நமக்கு லாபம் இல்லைனாலும் கூட விவசாயம் வந்து நம்மளோட உயிர் மூச்சு. விவசாயம் தான் நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை விடாமல் செஞ்சிட்ருக்கோம். நாம் வந்து அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தொந்தரவோ எந்த ஒரு விவசாயம் கொடுத்ததில்லை. ஆனால் அரசாங்கம் வந்து விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க, கனிம வளங்களை கொள்ளடிக்கிறாங்க. எங்கிருந்தோ வர கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இங்கே சிப்காட் அமைச்சு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறாங்களே தவிர விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. விவசாயிகளுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்களே தவிர விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக இல்லை விவசாயிகள் விளைஞ்ச பொருளுக்கு மதிப்பு கூட்டுற விதமாக தொழிற்சாலைகளை அமைச்சிருக்காங்கன்னா இல்லை. 3000 ஏக்கர் இந்த விவசாய நிலத்தை அரசாங்கம் வந்து கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்தணும். இல்லைன்னா நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்துவோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம விவசாயிகள்லாம் நம்ம ஒருங்கிணைஞ்சு இருந்தோம்னா நம்ம விவசாய நிலத்தை வந்து அபகரிக்க அரசாங்கம் இல்லை, எவனாலையுமே முடியாது. பொதுவாக அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் நாங்களும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி வரீங்க. அந்த பதவி அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா விவசாய தூக்கி எறிஞ்சிடுறீங்க. நம்ம விவசாயிகள் எல்லோருமே நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் இப்போ அந்த 12 கிராமத்தை அழிக்கிற அந்த திட்டத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும். அதனால் எல்லா விவசாயிகளும் பொதுமக்களும் இதுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.